The Daily. நாதேஷ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் ஒரு விஷ் ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்களை கடந்து வந்திருக்கோம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் குயிக் ரீகேப் மாதிரி பார்த்துடலாம் வாங்க. ஜனவரி 1 எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஒரு ஜேர்னலிஸ்டோட குடும்பம் வந்து அவர் தேடிக்கிட்டு இருக்கு. அந்த ஜேர்னலிஸ்டோட பேர் முகேஷ் சந்திரகர். ஜனவரி 1 அவர் காணாமல் போறாரு. 3 ஒரு ரோட் கான்ட்ராக்டருடைய செப்டிக் டேங்க்ல வந்து ஒரு டெட் பாடியாக கண்டுபிடிக்கப்படுறார். சத்தீஸ்கரோட ஒரு மிகப்பெரிய ரோட் ஸ்கேமை ரிவீல் பண்ணுறதுக்காக அவர் வந்து கொல்லப்பட்டு அந்த இடத்துல வந்து வீசப்பட்டிருக்கார். அந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஜனவரி 1 ஃபஸ்ட்டு நாளே நடந்த ஒரு மோசமான ஒரு சம்பவம். மீடியா துறையில் இது ஒன்று நடந்துச்சு. இது பெருசாக பேசப்படலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஜனவரி 6 பிஜாப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நக்சல் அட்டாக் நடக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 9 மெம்பர்ஸ் வந்து கொல்லப்படுறாங்க. அதில் 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பர்சனல் சிஆர்பிஎஃப் போலீஸை சேர்ந்த ஒரு 8 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. ஜனவரி 8 திருப்பதியில் நடந்த ஒரு ஸ்டாம்பீடில் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறாங்க. வைகுண்ட ஏகாதசியில் நடந்த ஒரு டோக்கன் தர ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இந்த ஒரு 8 பேரோட மரணத்திற்கு காரணமாக இருந்தது. ஜனவரி 13 சோன்மார்க் டனலை வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காரு. ஜனவரி 29 மகா கும்பமேளா, அதாவது 13 ஆரம்பித்த மகா கும்பமேளாவில் வந்து பார்த்திங்கன்னா 29 ஒரு சின்ன வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அங்கேயும் ஒரு ஸ்டாம்பீடு. அந்த ஸ்டாம்பீடில் ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பேர் வந்து மரணமடைந்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வந்துருந்துச்சு. ஆனால் அது தகவலை வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி ஒரு டாக்குமெண்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அந்த கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக வந்து அதை பண்ணலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அஃபிஷியலான இந்தியன் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 பேர் தான் மகா கும்பமேளாவில் இறந்தவங்க. பிப்ரவரி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 5 டெல்லிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துக்க நாள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். டெல்லிக்கு கிடையாது, டெல்லியில் இருந்த முக்கியமான கட்சிகளான காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கோல் வச்சுட்டு வந்த காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒரு மிகப்பெரிய படுதோல்வியை சந்திச்சு 2/3 ஆஃப் சீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து கைப்பற்றுறது. ரேகா குப்தா வந்து பார்த்திங்கன்னா சிஎம்மாக வராங்க. ஆம் ஆத்மி கட்சி படுதோல்வி சந்தித்தது. ஒரு நீண்ட கால போராட்டம் கலவரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரோட சிஎம் பைரன் சிங் வந்து ரிசைன் பண்ணுறாரு. அந்த இடத்துல பிரசிடென்ட்டோட ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இம்போஸ் பண்ணப்படுது. 13 பிப்ரவரி. மார்ச் 7 தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. மாரி செல்வராஜ் உட்பட பல டேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். ஏன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட 2 விமானங்கள் வெவ்வேறு பகுதியில் கிராஷ் ஆனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேதம் இந்திய விமானப்படைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கும் கூட. மார்ச் 9 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியை இந்தியா வந்து 3வது முறையாக வந்து துபாயில் வின் பண்ணுறாங்க. மார்ச் 20 அந்த ஃபஸ்ட்டு நடந்த நக்சல் அட்டாக்கு ரீட்டலைட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்குது. அதில் 30 நக்சலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்படுறார்கள் பாதுகாப்பு படை வீரர்களால். ஏப்ரல் 5 இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையிலான ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்பு திருத்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படுத்திருந்துச்சு. அது சார்ந்த பல போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பல இடங்களில் நடைபெற்றுச்சு. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த மாதமே அதுக்கு அடுத்தடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக மோசமான பல சம்பவங்கள் வந்து நடந்துருந்துச்சு. குறிப்பாக ஏப்ரல் 21 போப் பிரான்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருந்தார். அதுக்காக இந்திய அரசு 3 நாள் வந்து துக்கம் அனுசரிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஏப்ரல் 22 பஹல்கமில் ஒரு மிக மோசமான ஒரு தாக்குதல். ஆர்ஓஎஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு லஷ்கர்-இ தொய்பாவோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நடந்த தாக்குதலில் ஏற்கனவே 26 பேர் வந்து பலியாயிருந்தாங்க. குறிப்பாக அந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நீ இந்துவா அப்படின்னு கேட்டு வந்து கொண்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசமான ஒரு அதிர்வலைகளை இந்தியா முழுக்க ஏற்படுச்சு. குறிப்பாக கம்யூனல் டென்ஷன்ஸை அந்த ஒரு சம்பவம் ஏற்படுத்தி இருந்துச்சு. குறிப்பாக அதே 22 தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த கேஷ் சென்சஸை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம், மத்திய அரசு சார்பாக எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. மே 7 பஹல்கம் தாக்குதல் நடந்த ஒரு 15 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா மே 7 அதற்கான ஒரு தகுந்த பதிலடியை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியா ராணுவம் கொடுத்துருந்துச்சு. அது என்ன பேரில் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர். குறிப்பாக அந்த 26 பேர் இறந்து போயிருந்தாங்களா, அந்த 26 பேருமே ஆண்கள், ஒரு குடும்பத்தோட தலைவர்கள். அங்கே பல பேருடைய குங்குமங்கள் அழிக்கப்பட்டது நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுச்சு. அதற்கான பதிலடியாக வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற நேமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட் ப்ளஸ் இந்தியன் ஆர்மி. மே 19 வந்து பார்த்திங்கன்னா EOS-09 அப்படின்ற ஒரு சேட்டிலைட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து ஏவிதிருந்தாங்க இஸ்ரோ மூலியமா. மே 23 திருமணங்களில் இருக்க பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவே விவாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 23 ராஜா ரகுவன்ஷி அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்படுகிறார். அவர் யாரால் கொல்லப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சமீபத்தில் கல்யாணம் பண்ணியிருந்த அவரோட மனைவியாலே கொல்லப்படுகிறார். அந்த விஷயங்கள் வந்து லேட்டராக தான் வந்து தெரிய வருது. அந்த மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் காதலரை யூஸ் பண்ணி ஹனிமூன் போயிருந்த இடத்துல ராஜா ரகுவன்ஷியை கொல்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய டிபேட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து ஏற்படுத்தி இருந்துச்சு. ஜூன் 4 வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து
ஐபிஎல்லை வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா ஐபிஎல்லோட ஹிஸ்ட்ரியில் ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா கப்பே ஜெயிக்காது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் பல பேர் வச்சிருந்தாங்க. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து 2025 கப்பு ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் ஜெயிச்சதை கொண்டாட முடியாத வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட ஒரு ஸ்டாம்பீட்னால ஏற்கனவே ஒரு 11 ஆர்சிபி ரசிகர்கள் வந்து இறந்து போயிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு துக்க சம்பவமாக வந்து பார்க்கப்படுச்சு. குறிப்பாக அதுக்கு வந்து கர்நாடகா ஸ்டேட் காரணமா இல்லை ஆர்சிபி காரணமா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் ஓடி இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்அவேர் பப்ளிக் அப்படின்றது தான் வந்து முக்கியமாக பேசப்படுது. ஜூன் 12ஆம் தேதி ஏறக்குறைய 247 பேருடைய புறப்பட்ட அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் பக்கத்தில் இருந்த ஒரு காலேஜ் ஹாஸ்டல் மேலே போய் விழுந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 260 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருந்தாங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சிருந்தார். அவரோட அண்ணன் அந்த விபத்தில் இறந்து போயிருந்தாரு. குறிப்பாக பல பேருடைய அந்த இழப்புகள், அந்த மரண ஓலங்கள், அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் ஆழ்த்திருந்துச்சு. ஜூன் 25 ராகேஷ் சர்மாவுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சுபன்ஷு சுக்லா அப்படின்ற ஒரு நபர் வந்து விண்வெளிக்கு போயிருந்தார். அது வந்து இந்திய விண்வெளி வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ககன்யான் மிஷன் மூலமா நாமளும் வந்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை கையில் வச்சுருக்கோம். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இந்தியா தன்னிச்சையாக வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு மனிதர்களை இந்தியர்களை அனுப்பும் அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ஜூலை 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்படுறார். யாரால் கொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாவாலேயே, குறிப்பாக ராதிகா யாதவ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 25 வயது அத்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவே கொள்கிறாரு. காரணம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ், இவங்களோட ஸ்போர்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள், இன்கம் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் இந்த பப்ளிக் டேபு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியுமா, என்னப்பா பொண்ணை போய் கேம்ஸ் கலப்பி அப்படின்ற மாதிரி விஷயங்கள், அந்த ஒரு மென்டல் ப்ரெஷர் வந்து அவங்க அப்பா கொள்ள போய் பெற்ற மகளையே கொள்கிறாரு. குறிப்பாக அவங்க வந்து ஒரு நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான அடக்குமுறைகளில் குடும்ப அடக்குமுறைகளுக்குள்ளே உள்ளாகிறாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ஸை இந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருது. ஜூலை 19 நூற்றுக்கணக்கான பேரை வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அசால்ட் பண்ணி கொன்று இருக்காங்க, அதை நான் கொண்டு போய் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் சானிடேஷன் ஒர்க்கர் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மட்டும் இல்லாமல் இந்திய அரசிலே வந்து திருப்பி போட வச்சிருந்து. குறிப்பாக 13 இடத்துல அவர் பேச்சை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்டி பார்த்தாங்க. அதில் ஒரு 6 எலும்பு கூடுகள்லாம் கிடச்சிது. ஆனால் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு ஆண்களுடைய எலும்பு கூடுகள். அவர் சொன்ன மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கவே இல்லை. கடைசியில் அந்த விஷயத்தை சொன்னவரையே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன கேஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். அது தர்மசாலா இஷ்யூ. அது ஆரம்பித்த நாள் ஜூலை 19. ஜூலை 23 இந்தியாவுக்கும் சைனாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறமா வந்து இந்த ஃப்ளைட்கான அந்த விஷயங்கள் வந்து நடக்காமையாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி 2 பேருக்கும் நடுவில் பரஸ்பரம் வந்து ஃப்ளைட் விட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை டீலிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் வந்துச்சு. ஜூலை 28 உமன்ஸ் செஸ் வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா தேஷ்முக் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி அந்த டைட்டில் அச்சீவ் பண்ணுறாங்க. யாரை வின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொன்னேரு ஹம்பி அப்படின்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்டில் வின் பண்ணி அந்த ஒரு டைட்டிலை அச்சீவ் பண்ணுறாங்க. 31 ஜூலை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அமெரிக்கா வந்து நம்ம மேலே வந்து எக்ஸ்டர்னலான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. குறிப்பாக அமெரிக்க அதிபர் வந்து பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இந்த போரை வந்து மத்தியஸ்தம் பண்ணேன் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தார். இப்போ சமீபத்திலுமே சைனாவுமே அந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்கு. அதெல்லாம் இல்லை நம்ம மறுக்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயிலை வந்து ஒரு காரணமாக காமிச்சு நம்ம மேலே டேரிஃப் போட ஆரம்பித்தாங்க. ஜூலை 31 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே 25% வந்து டேரிஃப் போட்டிருந்தாங்க அமெரிக்கா. ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரஜ்வல் ரேவானாவோட செக்ஸ் ஸ்கேண்டல் சம்மந்தப்பட்ட நியூஸை வந்து போன எலெக்ஷன் டைமே நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் கொடுத்துருந்துச்சு. ஆகஸ்ட் 11 டெல்லியில் இருக்க சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இருக்க ஸ்டே டாக்ஸ் எல்லாமே பிடிச்சிட்டு போயிட்டு வந்தோம்னா ஷெல்டரில் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்பீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை லிபரல் பண்ணி வேக்சினேஷன் மஸ்ட்டு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ அதுக்கப்புறமா இந்தியாவோட டிஆர்டிஓலாம் சேர்ந்து அக்னி 5 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. IRBM அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்ட் இது வச்சு அதிகபட்ச எடை கொண்ட பேலோட கொண்ட ஒரு மிசைலை வந்து லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்டிங்கும் முடிச்சிருக்காங்க. செப்டம்பர் 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஒரு சில ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறமா நாட்டில் வந்து பல பேர் வந்து பல விஷயங்களை சேவ் பண்ண முடியும், நாட்டின் பொருளாதாரம் மக்களோட சேமிப்பெல்லாம் உயரும் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த ஜோக்கில் சொல்கிற மாதிரி தான் பிம்பிளிக்கு பிலாப்பி மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க கொண்டு வந்த பல பொருட்களோட விலை குறைப்பு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. ஓவராலாக நம்மளோட பட்ஜெட்டில் வந்து அது ஒரு 100-200 தான் மிச்சம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கும் சேர்த்து அடுத்த வருஷம் பேங்க்கில் வந்து அதை சேர்த்து பிடிச்சிருப்பாங்க. அதனால் அது பெருசாக வந்து எஃபெக்டிவாக இல்லைன்றதை தான் சொல்லணும். குறிப்பாக செப்டம்பர் 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். அது இப்போ கடைசியாக நடந்த செஷனு ராஜ்யசபாவை அவர் தான் நடத்தியிருந்தார். அவருக்கு மிகப்பெரிய கௌரவத்தை பிரதமர் மோடி அவர்களும் கொடுத்துருந்தாங்க. செப்டம்பர் 13 ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு வேரிஸ் மோடி அப்படின்ற விஷயம்லாம் கேட்டுருந்தோம். மணிப்பூர் பக்கம் போகவே இல்லைன்னு சொல்லிட்டு மணிப்பூருக்கு பிரதமர் மோடி அவர்கள் போய் ஒரு அட்டனன்ஸை போட்டு வந்துட்டார். அது சார்ந்த விஷயங்களையும்
பேசியிருந்தார். ஆனால் அதை பெருசாக பேசலைன்றது தான் மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. செப்டம்பர் 15ஆம் தேதி அந்த வக்ஃப் பில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு சில பேராமீட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் டெம்பரவரியாக வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னும் அதை சார்ந்த விஷயங்கள் கேஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்டேட் வரப்போ ஃபுல் வீடியோவாக போடுவோம். செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழகம் மட்டுமல்ல இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கனால தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 27ஆம் தேதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் ஒரு குட்டியான ஒரு மாநாடு ரோட் ஷோ மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அந்த ரோட் ஷோவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஏறக்குறைய ஒரு 41 பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க. அதுக்கான விஷயங்கள் இன்னுமே ஓடிட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு ஸ்டாம்பீட் நடந்து இவ்வளோ பேர் செத்து போனதா ரீசெண்ட் டைம்ஸில் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்காக இருந்துச்சு. இந்தியா ஃபுல்லாக அதை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசின் மீதும் செந்தில் பாலாஜியின் மீதும் காவல்துறையின் மீதும் பல விமர்சனங்கள் வந்து எழுந்திருச்சு. இது குறிப்பிடத்தக்க விஷயம். அக்டோபர் 6ஆம் தேதி சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் பிரசிடென்ட் ஈக்குவலான ஒரு பவருக்கு உள்ளவர். குறிப்பாக இவங்க 2 பேர் இல்லைனாலும் இந்தியாவை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் மீது காலனி வீசப்படுது. இந்த நேம் ஆஃப் காட் லார்ட் விஷ்ணு ரிலேட்டடாக பிஆர் கவாய் சொன்ன விஷயங்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து காலனியை வீசுறாரு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயம். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவாயை அதை பெருசாக எடுத்துக்கல, லீவ் இட் அப்படின்ட்டாரு. அதனால நாங்கள் யாரும் கேஸ் போடல, அவரை பிடிச்சி உள்ள போடலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனாலுமே வந்து இது இந்திய நீதித்துறைக்கு ஒரு கரும்புள்ளியாக பார்க்கப்படுகிறது. நவம்பர் 1ஆம் தேதி கேரளா கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிச்சு, நோ எக்ஸ்ட்ரீம் ப்ராவர்ட்டி இன் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு. வறுமை கோட்டு இல்லை, அதாவது ரொம்ப வறுமை இல்லை அப்படின்ற இல்லாத மாநிலமாக வந்து கேரளா வந்து தன்னை அறிவித்து கொண்டது. அது அப்ரிஷியபிளான ஒன். நம்ம இன்னும் அதற்கான வழிகளை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். நவம்பர் 2ஆம் தேதி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியான நாள். குறிப்பாக இந்திய மகளிர் கிரிக்கெட் பல இடங்களில் மகளிர் கிரிக்கெட் சார்ந்த விஷயங்கள் வந்து இன்னுமே டேபுவாக பார்க்கப்படுற இடங்களில் பல இடங்களில் இன்னுமே கனா மாதிரியான படங்கள் வந்துமே இன்னும் பெண் பிள்ளைகளுக்கு இந்த கிரிக்கெட் மாதிரியான கேமை அனுப்புறதுக்கு வீட்டில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து அந்த கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மிக ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது. நவம்பர் 2 இஸ்ரோ CMS-03 சேட்டலைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நவம்பர் 5ஆம் தேதி ஹரியானாவில் நடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக முறைகேடு பண்ணி தான் ஜெயிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானா ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல்ஸை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெளியிட்டார். ஆனால் அதோட அவுட்கம்ன்றது 0 தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பெருசாக அது டிஸ்கஷன் மெட்டீரியலாம் ஆகலை, அந்த மக்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. நவம்பர் 10 டெல்லி ரெட் ஃபோர்ட் பக்கத்தில் ஒரு கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்குது. அது சார்பாக வந்து பல பேர் வந்து அரசு செய்யப்படுகிறார்கள். ஆனால் அரசு செய்யப்பட்ட ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மீது பல சார்ஜஸ் வைக்கப்பட்டு ஆனால் அதெல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியாமல் இல்லை அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு NIA ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு வாரம் ஹாட் டாப்பிக்காக அவங்க அந்த 3 பேர் தான் இருந்தாங்க. அந்த அல்ஃபா அப்படின்ற யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர்கள். இன்னுமே ஒரு சில குற்றவாளிகளுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது சார்ந்த ப்ரோபிங்ஸ் ஓடிட்டு தான் இருக்குது. முக்கியமாக இவங்க சொன்ன அந்த ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் மெட்டீரியல் ஒரு 3-4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இவங்கெல்லாம் வந்து தப்பாக அரெஸ்ட் பண்ணுற மாதிரி NIA வந்து விடுவிச்சிச்சு. நவம்பர் 14 பிஜேபிக்கும் பீகாருக்கும் ஒரு குட் நியூஸாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மற்றும் ஆப்போசிஷனை ஒரு மிகப்பெரிய மண்ணை கவ வச்சு பீகாரில் மீண்டும் ஆட்சியை பிடித்தது NDA. மீண்டும் முதல்வரானார் நிதிஷ்குமார் அப்படின்ற விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக அந்த இடத்துல 10,000 ரூபாய் வந்து மகளிருக்கு கொடுத்ததுனால தான் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டாலும் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வர் ஆனார். அதுதான் வரலாறு. மற்ற என்ன கிரைம்ஸ் வச்சாலும் மீண்டும் முதல்வரானார் நிதிஷ்குமார். எத்தியோப்பியாவில் இருக்க ஹைலி குபி அப்படின்ற ஒரு எரிமலை வெடிச்சதோட சாம்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய வான்பரப்பு வரைக்கும் வந்து நம்மளோட ஃப்ளைட்டு போகிறதுல பல டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்திருந்துச்சு. அது வந்து நவம்பர் 24ஆம் தேதி. டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபத்திலோட தமிழ்நாடு முழுக்க ரொம்பவே வந்து வெகு சிறப்பாக வந்து செயல்பட்டுச்சு. திருப்பரங்குன்றத்தை தவிர அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரும் இந்து மக்கள் கட்சியினரும் வந்து பிரச்சனை பண்ண போக கடைசி நேரத்தில் CRPF கூட்டு போயாவது ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் சாமிநாதன் சொல்ல அது வந்து இன்னுமே வந்து டிஸ்கஷன் மெட்டீரியலாக வந்து கோர்ட்டில் இருக்கிறத பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ண வேணாம். இருந்தாலும் அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சம்பவமாக இந்தியா முழுக்க பார்க்கப்படுது. திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை அந்த தீபம் வந்து வாங்கி கொடுத்துருக்கு. ஏத்தாத தீபம் பெருசாக பற்ற வச்சு விட்டு போயிடுச்சு. டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிகோ பண்ண ஒரு சில தவறுகளால் ஏறக்குறைய லட்சக்கணக்கான பேசஞ்சர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆஃபர்லாம் கொடுக்குறேன்ட்டு கடைசியாக வந்து இப்போ இண்டிகோ வந்து சொல்லியிருக்கு. ஆஃபர்லாம் எவனுக்கு தான் வேணும்? அன்றைக்கி மட்டும் நான் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? கல்யாணமே பாதி பேர் கல்யாணத்துக்கே போக முடியாமல் பிரைட்ஸ் அண்ட் க்ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போட்டு காமிச்சு இவங்க 2 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க, ரிசப்ஷன் ஒரு இடத்துல நடக்குதுன்ற அளவுக்கு போயிடுச்சு. இண்டிகோ பல மோசமான சம்பவங்களை வந்து ஒரு மோசமான நினைவுகளை பல பேருக்கு கொடுத்துருக்கு. பல பேர் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தார். என்ன பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, என்னால் போய் பார்க்க முடியலன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இந்தியன் கவர்மெண்ட் வந்து பல ட்ரெயின்ஸ் விட்டுருந்தாங்க. இருந்தாலுமே அந்த ஃப்ளைட்டுக்கான அந்த டிஸ்டர்பன்ஸ்ன்றது இண்டிகோ பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்.
இந்த ஹிஸ்டரி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக அந்த டைமில் இதை காரணமாக வச்சு பல ஃப்ளைட் ஏஜென்சிஸ் டிக்கெட் டேரிஃபை ஏற்றிருந்தாங்க. மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் அந்த டிக்கெட் டேரிஃப் இருந்துச்சு. அதுக்கான ரெகுலேஷனுமே கவர்மெண்ட் கொண்டு வந்துருந்துச்சு. ஆனாலுமே அது ப்ராப்பராக இல்லைன்ற கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டில் yet இருக்குது. டிசம்பர் 13 கொல்கட்டாவோட சால்ட் லேக் மைதானத்தில் மெஸ்ஸி வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக போட்டு பல பேருக்கு பல ஆயிரம் ரூபாய் மதிப்பில் டிக்கெட்லாம் விற்றுருக்காங்க. கடைசியில் மனுஷன் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை. காண்டான ரசிகர்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த மைதானத்தையே போட்டு அடித்து நொறுக்கி கிழிச்சு பந்தாடிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒஸ்ட் டேவாக வந்து கொல்கட்டா சால்ட் லேக் மைதானத்துக்கு இருந்துச்சு. மெஸ்ஸி வந்தார், மெஸ்ஸப் ஆயிடுச்சு அந்த மைதானம். டிசம்பர் 24 வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய மிக எடை கொண்ட சேட்டலைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ விண்வெளிக்கு செலுத்தி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை படைச்சிருக்கு. இதுக்கு அடுத்தடுத்த செஷன் வந்து பார்த்திங்கன்னா இதை விட பெரிய பெரிய சேட்டலைட்ஸை ஏற்றணும் அப்படின்ற விண்வெளிக்கு செலுத்தணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து இஸ்ரோ பிளான் பண்ணியிருக்கு. அதனால் இன்னொரு லான்ச் பேடையுமே கட்டுறதுக்கான விஷயங்களை வந்து இஸ்ரோ முன்னெடுத்திருக்கு. as soon as possible 2027 அந்த லான்ச் பேடை கட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளும் வெளியாயிருக்கு. டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ரொம்ப வெகு சிறப்பாக வந்து கொண்டாடப்பட்டது. ஆனால் இந்தியாவில் ஒரு சில இடங்களில் அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை விஹெச்பி பஜ்ரங்தள் போன்ற அமைப்புகள் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய டிஸ்கிரேஸாக வந்து அந்த நாளை வந்து மாற்றிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல பேர் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. பிரதமர் மோடி உட்பட பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கான கண்டனங்களை. இந்த மாதிரியான சம்பவங்களை தாண்டி 27 கடைசியாக சொல்லி முடிச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் மோகத்தால் வந்து பார்த்திங்கன்னா வட மாநில இளைஞரை புலம்பெயர் தொழிலாளியை இங்கே இருக்க திருத்தணியில் இருக்க பசங்களும் அரக்கோணத்தில் இருக்க சின்ன பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா பட்டாக்கத்தியை கொண்டு தாக்கியிருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சைக்காக திருவள்ளூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அந்த தாக்குதல் நடத்தின 4 சிறுவர்கள் எல்லாருமே வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கும்போது அவங்கள 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் இருக்க சிறுவர் கூர்நோய்க்கு இல்லத்தில் வந்து போலீஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜோட இது பேஸ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் குறைவு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் தவறாக போகுது அப்படின்றதுக்கு 2025 லாஸ்ட் ஸ்டேஜில் இது ஒரு உதாரணமாக வந்து இருக்குது. அடுத்து 2026 பல அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் இருக்குது. குறிப்பாக சீமான், அன்புமணி, எடப்பாடி, விஜய் அவர்கள் போன்றவர்களுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் உடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கொஷினாக இருக்கீங்க. அப்படின்னா 2வது வாட்டி முதல்வர் ஆவாரா ஸ்டாலின் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியோட 2026 நுழையலாம். நன்றி, வணக்கம்.